குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற இன்டர்வியூ ஒரு நடிகரோட இன்டர்வியூ. யார் அந்த நடிகர்? நீங்களே வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோ வீடியோ உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கங்க. பல வருஷம் கழிச்சு என்னோட பர்சனல் ப்ரெஸ் மீட் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு எமோஷன். அடிக்கடி இப்படியே மீட் பண்ணணுன்னு இருக்கு. அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மீட் பண்ணலாம். ஒரு பர்சனலாக மீட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற கேள்வியாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலாக ஃபன்னாக ஜாலியாக எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு. இன்றைக்கும் அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். So I hope all of you had good food and comfortable. So we'll start the questions again. ஈரம் என்னோட ரெண்டாவது படம். அரியு சரோட ஒர்க் பண்ணப்போ ரொம்ப புதுசாக அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் ரெண்டு பேருக்குள்ள இருந்தது. ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வன்சி ஓகே, அவர் இப்படி தான் யோசிப்பாரு. அவர் ஒரு ஷாட் பல விதமாக நம்ம அதை எமோட் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கிறப்ப தான் அவர் என்ன எதிர்பார்க்குறன்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அதிகமாகும். ப்ளஸ் அவரோட விஷுவல் சென்ஸாக இருக்கட்டும், அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள், டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ ஐ தரவுலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறது படம் பண்ணுறது அவரோட. வழக்கமாக எல்லா படங்கள்லையும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும். சப்தம் படத்தில் மட்டுமே எப்பவுமே அந்த வவ்வால் கூட நீங்கள் இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு. சிம்ரன், லைலா, லட்சுமி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல. என்ன காரணம்? இந்த படத்தில் அவங்களோட பங்கு என்ன? உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷனில் என்னென்ன காட்சிகள் இருக்கு? லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அந்த படத்தில். பட் அது ஒரு மென்டல் ரீதியாக இருக்கும். ஃபிசிக்கலாக அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலைங்க. ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு கேரக்டருமே, சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும், லைலா அவங்களோட கேரக்டர், ப்ளஸ் லக்ஷ்மி மேனன், கிங்ஸ்லி, ராஜீவ் மேனன் சார், MS பாஸ்கர் சார், எல்லாரோட கேரக்டர்ஸும் அறிவு சார் எப்பயுமே ஒரு அழகான ஒரு பிகினிங், ஒரு ஃபினிஷிங், அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அண்டர்லைன் நம்மளது எப்பயுமே பண்ணுவார் அவர். அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போகிற ஒரு படம் கிடையாது. ஆனால் லவ் இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒரு லவ்னு வச்சுக்கோங்க, நம்ம கொலீகை நம்ம லவ் பண்ணும்போது அங்கே போயிட்டு நம்ம சினிமாவில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நம்மளுக்கு அவங்கள பிடிக்குன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம். ரெண்டு பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக அழகான ஒரு லவ் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஃபிசிக்கலாக ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படத்தில் வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்பட்டேன். எந்த மொழியில் சொல்கிறாங்கன்றத விட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் ஒரு கதை சொல்லும்போது எவ்வளோ உண்மையாக அந்த கதையை சொல்கிறாரு. அது எந்த மொழியில் இருந்தாலும் அந்த மொழி நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அது பிடிக்கும் எனக்கு. ஸோ ரீடிங்க தான், கல்யாணம் இங்கே தான் பண்ணேன், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான், ஃப்யூச்சர் கூட இங்கே தான். அங்கேருந்து ஹிந்திலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் வரப்போது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் தமிழில் இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்குது பாலாஜி. தேங்க்யூ. ஸோ மறக்கதானே 2 இருக்குது, அதுக்கு டிஸ்கவுண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது. தென் சப்தம். ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல். அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னல, அது கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அண்ட் ஈரம் அறிவழகனோட 2வது படம் ஒர்க் பண்ணீங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் பிரேக் 10 இயர்ஸ் கழிச்சு இந்த படம். ஸோ உங்கள் டேரக்டர் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த செட்டில் அந்த மீண்டும் ஈரம் டீமோட? எனக்கு ஈரம் அறிவு சார் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஆல்வேஸ் பின் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டு பேருமே படம் பண்ணல, ஆனால் ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது வித் அறிவு சார். அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர். படம் ஹிட்டு நல்லா இருக்குன்னு அதை பக்கத்தில் வைக்கலாங்க. ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆள்
எவ்வளவு அவர் பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னும் போது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்கா இருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த படத்தில் வந்து சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க. இங்கே சவுண்ட் இன்ஜினியராக நடிச்சிருக்கீங்க. அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்குது? சவுண்ட் இன்ஜினியர் பற்றி உங்களோட கருத்து என்ன? சார், பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் சார். அதாவது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த பூம் ராடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் தான் இருக்கும். அது படத்தில் கூட ஒரு டைலாக் இருக்கும். யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேரக்டர். பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார். அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமாவில் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அது கேட்டப்பே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸாக. ஒரு புதுசாக யாருமே ப்ளே பண்ணாத ஒரு ரோல் ப்ளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போதே ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். ப்ளஸ் அறிவு சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குறிப்பிடத்தக்க படங்கள் உங்கள் ரோல் அரவான் மிருகம் 2 பேர் வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்னைக்கும் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். அது இதில் வந்து இது 2வது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா? அந்த மிருகம் 2 கூட அது மாதிரி வர்றதா கூட ஒரு செய்தியாக அது யூகமானு தெரியல கொண்டு வந்தது. இல்லைங்க, அது 2 விதமாக பார்க்கலாம் சார். அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை. அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம 2வது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும். ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க. பட் அதில் அந்த ஒரு பலம் ஒரு ஆனஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. அதனால நான் பண்ணல. வேறு யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க, அவங்க இஷ்டம். ப்ரொடியூசராக அது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இல்லையான்னு தெரியல. உங்கள் பிரதருக்கு ஒரு நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க வியாபாரம் நாக்காக. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன இருக்கா? இல்லை அதுக்கப்புறம் உங்கள் பிரதர் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? பிரதர் இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து கதை கேட்டேன்னா ஒரு ஆடியன்ஸாக கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பாக போகணும். எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கு நடிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் சோலோவாக கதை கேட்பீங்க. இப்போ வந்து உங்கள் ஒய்ஃபோட சேர்ந்து கேட்பீங்களா? லவ் ஸ்டோரி தான் இருந்தால்? இல்லைங்க, அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு எங்களோட வெரி இண்டிபெண்ட். பட் ஒப்பீனியன் கேட்குறது உண்டு. ஒரு விஷயம் நம்ம கதையாக கேட்கும்போது அவங்ககிட்ட சும்மா ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம்ல, அந்த மாதிரி சொல்கிறது உண்டு. அவங்க ஒப்பீனியன் அவங்க கொடுக்குறது உண்டு. பட் டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் மட்டும்தான். இன்டர்வியூ போயிட்டு இருந்தது, பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆடிக்கிட்டு இருக்கு. தெரியல, டேரக்டர் நான் லைலா நாங்கள் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுற்றி ஏசியே இல்லை, காற்றே வரல. ஸோ ஓகே சாரி டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மேபி அதுவாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இடம். இன்னொரு கொஸ்டின் கேட்டுருக்கீங்க. அதாவது ஜென்ரலான கதைகள் ஈஸியாக நடிச்சு போயிடலாம். பட் இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை இமேஜினேஷன் நடிக்க. ஆமாம், ஒரு படமும் ஒரு மாதிரிங்க. இப்போ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னோடனே அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை. அது சப்ஜெக்டை பொறுத்து, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆஸ் அன் ஆக்டர் இல்லை. பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி இந்த டைரக்டருங்க. அந்த டைரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். செட்டில் போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல. நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க வீட்ல பர்மிஷன் உண்டா? கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பர்மிஷன். நான் நைட்ல போய் சண்டை உண்டு. பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சா சண்டை இல்லை. சரி, இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்ல ஒருத்தருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யாரு தமிழ் ஹீரோல? நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அஜித் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சாங்க. ஏன்னா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டான வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எல்லா ஹீரோஸோடையும் வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாரோ ஒருத்தர் எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது வந்து கதை தான் டிசைட் பண்ணுவாங்க. கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட். அந்த கதையில வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ரோல் என்னவான்னு பார்த்து தான் டிசைட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அஜித் சாரோட கண்டிப்பாக நடிக்கணும்னு இருக்கு, விஜய் சாரோட நடிக்கணும்னு இருக்கு. பட் கதை அதில் என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சு தான் நடிப்போம். என்ன நேயர்களே, இந்த நடிகரோட வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினருடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சினிமா இன்டர்வியூ அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.